நீங்க இன்னைக்கு சாப்பிட்ற பெரும்பான்மையான உணவுகள் உங்க தைராய்டு செக்ரேஷனை நார்மலா குறைக்கிற மாதிரி குறைச்சு இனிஷியலா, அதுக்கப்புறம் அதை பர்மனண்டா குறைச்சு உங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் வரத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர். அதாவது நாங்க பிசியாலஜில ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், Wolff-Chaikoff effect. Ever wonder how excess iodine affects your body? It triggers the Wolff-Chaikoff effect, a temporary shutdown to protect your thyroid. அது தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ரெகுலேட்டரி மெக்கானிசம். அதாவது நீங்க எக்ஸஸ் ஆஃப் அயோடின் எடுக்கும்போது, அயோடின் அதிகப்படியா உடம்புல அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, அதிகப்படியான தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆட்டோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? டெய்லியும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கட்ஸ், ஓகே, ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல இருக்கக்கூடிய அயோடைஸ்ட் சால்ட், நிறைய அயோடின் நீங்க எடுத்துக்கிறீங்க. அந்த எக்ஸஸ் அயோடின் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க தைராய்டை போயிட்டு அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா கொஞ்சமா சுரக்க வைக்கும். இது கண்டினியூஸ் ஆக 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 என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கு அயோடின் இன்டியூஸ்ட் ஹைப்போதைராய்டிசம் வருது. ஓகே, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னன்னா, காய்ட்ரோஜன்ஸ், நம்ம உணவுல எடுத்துக்கிற காய்ட்ரோஜன்ஸும் பாத்தீங்கன்னா தைராய்டு செக்ரேஷனை கம்மி பண்ணும். ஓகே சார், அப்படி பார்த்தா எல்லாருக்குமே ஹைப்போதைராய்டிசம் வரலீங்களே அப்படின்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் வராது, ஹைப்பர் தைராய்டிசம் வரும். அதுக்கு பேர் தான் Jod-Basedow effect. அதாவது of the Jod-Basedow effect, it is iodine induced hyperthyroidism. It occurs when a sudden influx of iodine leading to symptoms like நீங்க இந்த அயோடின் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆட்டோ ரெகுலேட்டரி மெக்கானிசம், இந்த Wolff-Chaikoff effect ஃபெயில் ஆயிடும், நடக்காது. சோ அதனால என்ன ஆகும்னா, இந்த அயோடின் போயிட்டு எக்ஸஸ் தைராய்டு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எக்ஸஸ் அயோடின் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைப்பர் தைராய்டிசம் வரும். ஓகே, சோ இதுக்கெல்லாம் முதற் காரணம் நம்ம இப்போ உணவுல அதிகமா எடுத்துக்கொள்கிற அயோடைஸ்ட் சால்ட். எல்லா ப்ராடக்ட்லயுமே உப்பு இருக்கு, அயோடைஸ்ட் சால்ட். நீங்க வேணா பாத்தீங்கன்னா அதோட லேபிள்ல பார்க்கலாம். சோ மக்களே, உணவை பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? உணவு அரசியலை பத்தி தெரிஞ்சுக்குங்க. கேர்ஃபுல்லா இருங்க. தேங்க்யூ.